ஹாய் கோடஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ பிளேலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் லேர்னிங் தான். நான் இந்த மிஷின் லேர்னிங் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் நம்மளோட போஸ்டர்லேயே ஃப்ரைடே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். முன்னாடி நம்ம கீழே ஒரு சஜஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது நம்ம சேனல் பற்றி ஏதாவது சஜஷன் இல்லைனா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மில் உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் மேனுவலாக உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட சேனலை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கூட நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாமா? மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஒன் செகண்ட். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங்கை பற்றி என்னென்ன தாட் வச்சுருக்கீங்களோ அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் மிஷின் லேர்னிங்கை பற்றி யார் என்னென்ன தாட்லாம் வச்சுருக்கீங்க. மிஷின் லேர்னிங்னா என்னென்ற ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்ப்போமா? அதாவது யூசர் கம்ப்யூட்டருக்கு சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டாஸை டீச் பண்ணுறது தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்றதும் சொல்கிறோம். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங் ஒன் ஆஃப் தி பிரான்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஏஐயிலேருந்து வந்த ஒரு பகுதி தான் இந்த மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூசர் சம் கைண்ட் ஆஃப் டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் அதாவது மிஷின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 to 100 எடுத்தேன்னா இந்த 1 to 100 ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணும். பாதியில் விட்டுலாம் நம்மளுக்கு ரெகக்னைஸ் பண்ணாது. ஒன்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம கொடுத்த டேட்டாவை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 50 + 50 அப்படின்னா அதுவே கெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி அதுவே 100 அப்படின்ற அவுட்புட் கொடுத்துரும். அதுக்கு நம்ம தனியாக எந்த ப்ரோக்ராமும் எழுத தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த மிஷின் லேர்னிங் மோஸ்ட்லி எங்கெங்கே இடத்துலலாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு மூவிஸ், ப்ராடக்ட் சேலர்ஸ் அண்டு இமேஜ் ஸ்பீச் ரெகக்னைசன்ஸும் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம்.